ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா ஐபிஎஸ்சி டியர் 2ல டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணுறோம்னு ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் வச்சிருக்கேன். கடைசியாக நான் எப்படி உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைவாகவே ஒரு சின்ன பேராகிராஃப் டிரான்ஸ்லேட் பண்ணி காட்ட போகிறேன். நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் செஷனுக்கான பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் யாரும் ஜாயின் பண்ணலன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை அந்த பேசேஜை நம்ம ஒரு தடவையாச்சும் ஃபுல்லா ரீட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம உடனே டிரான்ஸ்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ரீட் ஃபுல் பேசேஜ் காம்லி. எந்த ஒரு மைண்ட் செட் இல்லாம எக்ஸாம்ல இருக்கனே ஃபீல் இல்லாம நார்மலா ரீட் பண்ணுங்க. ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி எப்படி நீங்க ஒரு கதையா மைண்ட்ல ஏத்திப்பீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் சென்ட்ரல் ஐடியா. அந்த கதையோட முக்கிய மைய கருத்து நம்ம சொல்லுவோம். மைய கருத்தை நம்ம எடுத்துக்கணும். என்ன டாபிக், என்ன டோன்ல பேசியிருக்காங்க, பாசிட்டிவா இருக்கா, நியூட்ரலா இருக்கா, இல்ல நெகட்டிவா இருக்கா, நீங்க பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை. என்ன ஐடென்டிஃபை பண்ணும்? டைம், சப்ஜெக்ட், தீம். இப்போ இஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட், வாஸ்ன்னு இருந்தா பாஸ்ட், வில்லு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஃபியூச்சர் டென்ஸை நம்ம குறிக்கிறதா சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த டென்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பேசேஜில் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், யார் வந்து அதில் ஆக்டிங்காக இருக்காங்க, சப்ஜெக்ட் கண்டுபிடிங்க. ஃபார் உதாரணத்துக்கு இந்தியாவை பற்றியே நம்ம பேசுகிறோன்னா இந்தியா தான் சப்ஜெக்ட். ஓகே, இந்த மாதிரி நம்ம தீம் ரிலேட்டடாக நம்ம செக்ரிகேட் பண்ணோம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, சொசைட்டி, யூத்து, இந்த மாதிரி நிறைய விஷயத்த பற்றி இந்த தீம்ல இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ சைபர் செக்யூரிட்டியை பற்றி பேசுகிறாங்கன்னா அது ஃபுல்லாகவே அதை பற்றி தான் இருக்கும். அப்போ தீம் அதுதான். அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா பேசேஜை வந்து சென்ஸ் யூனிட்ஸாக பிரிக்கணும். சென்ஸ் யூனிட்ஸ்னு என்னன்னா ஒரு லாஜிக்கான ஒரு வார்த்தையை நம்ம அதை மேக் பண்ணணும். அதை நம்ம சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் நம்ம பிளைண்ட்லியாக டிரான்ஸ்லேட் பண்ணாமல் மீனிங் பிளாக்ஸாக நம்ம செப்பரேட் பண்ணணும். மீனிங் பிளாக்ஸ்னா என்ன? நான் ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன் பாருங்களேன். இன்டர்னல் செக்யூரிட்டி இஸ் த பேக் போன் ஆஃப் நேஷன். இது வந்து நம்ம முதுகெலும்புன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இது வந்து ஒரு இடியம். பேக் போன் எப்படி ஒரு மேனுக்கு, ஒரு ஹியூமனுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ சிமிலர்லி இந்தியாவுக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் மீனிங். ஓகே, அப்போ நம்ம அது அப்படியே தேசிய நிலைத்தன்மைக்கு உள் பாதுகாப்பு அடிப்படை தூணாகும், இப்படிதான் நம்ம எழுதணும். தேசிய நிலைத்தன்மைக்கு உள் பாதுகாப்பு அடிப்படை தூணாகும் தான் நம்ம எழுதணும். இங்க முதுகெலும்பு ஆகும்னு நம்ம போட்டோம்னா அது இர்ரிலேட் ஆயிரும். இங்கிலீஷ்ல அது இடியமா இருக்கலாம், தமிழ்ல அது கொண்டு வரும்போது நம்ம ரியல் சென்டென்ஸா தான் கொண்டு வரணும். அடுத்து பார்த்தோம்னா ஐடென்டிஃபை கீ இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். அது பாசிவ் வாய்ஸா இருக்கான்னு பார்க்கணும். மாடல்ஸ் இது வந்திருக்கா, நம்ம வந்து மாடல் வெப்ஸ் நம்ம நிறைய படிச்சிருப்போம் சின்ன வயசுல. கேனு, குட்டு, ஷேலு, ஷுட்டு, வில்லு, வுட்டு, அதுக்கப்புறம் ஹவுட், இந்த மாதிரி நிறைய வரும். 9 மாடல் வெப்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மாடல் வெப்ஸ் நம்ம பார்க்கணும். என்ன டோன்ல இருக்கு, என்ன வெர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க, கனெக்டர்ஸ் ஹவெவர், தேர்ஃபோர், ஆல்தோ, இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கான்னு பார்க்கணும். தேர்ஃபோர்னா அதனால இப்படி நடந்துச்சு, என்னதான் இருந்தாலும் அது இருந்த போதிலும் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சென்டென்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் உயிர் தருது இந்த கனெக்டர்ஸ் மாதிரி தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லைவ் கன்வர்ஷன் ரூல் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். பாசிவ் வாய்ஸை வந்து நம்ம ஆக்டிவ் தமிழாக மாற்றணும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பேராகிராஃப் நம்ம சேஞ்ச் பண்ணுறப்ப பார்ப்போம். அதுக்கப்புறம் மாடல்ஸ் நம்ம இதிலே சொன்ன மாதிரி தான் வேண்டும், முடியும், அவசியம், இந்த மாதிரி தமிழ்லேயே நம்ம மாடல் வெப்ஸை நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ கேன்னா என்ன? முடியும். குட்னா இது வந்து நம்ம 2 டேர்மாக யூஸ் பண்ணலாம். குட் யூ ஹெல்ப் மீ, இது வந்து நம்ம பொலைட்டாக யூஸ் பண்ணலாம். குட் யூ ஹெல்ப் மீ நம்ம சொல்லுவோம். அதை கேன் யூ ஹெல்ப் மீன்றது நம்ம ஒரு பொலைட்டாக இல்லாமல் கொஞ்சம் திமுறா சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட்லாம் நம்மளுக்கு இங்கே தேவை கிடையாது. அதிகபட்சம் நம்ம நிறைய இடத்துல குட் யூஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா இல்லை ஒரு ரெக்வஸ்ட் பண்ணணும்னா. நீங்கள் ஒரு பாஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாயிட்ட நீங்கள் கேன் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேர்ட்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஃபார்மல் தமிழ், எக்ஸாம் ஃப்ரெண்ட்லியான தமிழ் நம்ம யூஸ் பண்ணால் போதும். அவாய்ட் ஸ்போக்கன் தமிழ். நம்ம கொலாய்க்கலாம், செய்கிறாங்க, இருக்காங்க, போகிறாங்க, வராங்கன்னு நம்ம சொல்லாமல் செய்கிறார்கள், உள்ளனர், வந்திருக்கிறார்கள், அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பொலைட்டான ஃபார்மல் தமிழ் பேசினாலே போதும், எழுதினாலே போதும். நம்ம மைண்ட்ல நினைக்கிறது தான் நம்ம எழுத போறோம். அதனால ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கீவேர்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஸ்ட்ரக்சர் பாருங்க, அதுக்கப்புறம் ஃபார்மல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த நாலும் நம்ம பண்ணிட்டோம்னா 75% நம்ம ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் இங்கிலீஷ் இடியம்ஸ் வித் மீனிங். நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்னேன்ல, பேக் போன், இது வந்து ஒரு இடியம். அது முதுகெலும்பு நம்ம எழுதக்கூடாது. அடிப்படை ஆதாரம் இல்ல முக்கிய தூண் நம்ம அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இடியம்ஸ்ல நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணோம். இதெல்லாம் ஒரு லூப் ஹோல் மாதிரி ஈஸியா நம்மள இதை ட்ராப்னு கூட சொல்லலாம் பேசேஜ்ல. ஏன்னா இதுல நிறைய பேர் வந்து நிறைய தப்பு பண்ணும். 90%ல நிறைய பேர் இதுலயே விழுந்துருவாங்க. ஸோ அதனால அந்த 10% பீப்புள் யாருன்னா இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. idioms வந்துச்சுன்னா we should write real meaning. ஸோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காம idioms வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. சில பேருக்கு வந்து அந்த இடியம்ஸ்க்கு தமிழ் அர்த்தம் தெரியாம இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா நீங்க அந்த சென்டென்ஸை நிறைய வாசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், he has a bucket hands in cricket. அப்படின்னா இந்த பக்கெட் ஹேண்ட்ஸ்ன்றது வந்து ஒரு இடியம். அந்த இடியம்னா என்ன, பக்கெட்னா என்ன, நம்ம ஏதோ கேரி பண்ண போறோம். கிரிக்கெட்ல மென்ஷன் பண்றாங்க. அப்போ இவர் வந்து பாலை கேட்ச் ஈஸியா பண்ணுவார் போல அப்படின்றதுக்காக ஒரு இன்டைரக்ட் மீனிங். இந்த மாதிரி நம்ம இடியம்ஸ் தெரியாட்டியும் நம்ம அதை கரெக்டா அந்த இடத்துல யோசிச்சு நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் ஃபைனல் ரீட் இன் தமிழ். தமிழ்ல நம்ம ரீட் பண்ணணும். ஃப்ளோ ஓகேவா இருக்கா, கிராமர் ஓகேவா இருக்கா, ரெஸ்பெக்ட்ஃபுல் டோன்ல இருக்கா, நோ இங்கிலீஷ் லெஃப்ட் ஓவர், நம்ம ஏதாச்சும் வேர்டை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோமா நம்ம பார்க்கணும். எக்ஸாமினர் பொறுத்த வரைக்கும் நம்மள ஒரிஜினல் தமிழ் தான் எதிர்பார்ப்பாங்க. டிரான்ஸ்லேட் தமிழ் பச்சையா தெரிஞ்சிடும். ஏன்னா டிரான்ஸ்லேட் வேற, ஒரிஜினல் வேற நம்மளுக்கு தெரியும். அவங்க கொடுத்துருக்க டோன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரிப்ளை இருக்கணும். நம்மளுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலுமே அவங்களுக்கு அதோடைய ஃப்ளோவும் அதோடைய கிளாரிட்டி இருந்தா போதும். ஓகே, இப்போ நம்ம லைவா நம்ம இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், எஜுகேஷன் பில்ட் கான்ஃபிடன்ஸ், இம்ப்ரூவ்ஸ் திங்கிங் அண்ட் ஹெல்ப்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஃபேஸ் challenges with discipline, courage and responsibility in daily life. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படித்தோம், ரீட் பண்ணணும், டிரான்ஸ்லேட் பண்ணிடக்கூடாது. செகண்ட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். எஜுகேஷன்றது ஒரு சப்ஜெக்ட், பில்ஸ்ன்றது ஒரு verb. இது சிங்குலரா ப்ளூரலா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கான்ஃபிடன்ஸ், இது வந்து ஆப்ஜெக்டா நம்ம எடுத்துக்கலாம், இல்ல காம்ப்ளிமெண்டரியா எடுத்துக்கலாம். நம்ம சின்ன வயசுல சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு இங்கிலீஷ் கிராமர்ல ஒன்று பார்த்துருப்போம். அது தெரிஞ்சா நம்மளுக்கு இது ஈஸியா கிளாரிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்க கமா வந்திருக்கு, இங்க கமா வந்திருக்கு, இங்க வந்து கனெக்டர் வந்திருக்கு. இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் ஹெல்ப்ஸ் இண்டிவிஜுவல் ஃபேஸ் சேலஞ்சஸ் வித், இங்க ஒரு கனெக்டர் வந்திருக்கு. வித்ன்றது ரெண்டு வாட்டி சேர்க்குது. டிசிப்ளின், கரேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இங்க ஒரு 3 வார்த்தை சேர்ந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எஜுகேஷன். எஜுகேஷனுக்கு தமிழ் மீனிங் என்ன சொல்லலாம், கல்வின்னு சொல்லலாம், படிப்புன்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல அது நம்மளுக்கு கரெக்டான வேர்ட் ஃபார்மேஷனுக்கு வராது. கான்ஃபிடன்ஸ்க்கு நம்ம தன்னம்பிக்கைன்னு சொல்லலாமா, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைன்னு போட்டா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா இங்க கமா வந்திருக்கா, அப்ப என்ன சொல்லணும், கல்வி தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. ஏன்னா நம்ம பில்ஸ்ன்னு போட்டிருக்கோமா, பில்டிங்னா கட்டட நமக்கு நம்ம இங்க சொல்லக்கூடாது. அப்போ இது டோன், இதோடைய தீம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது நம்மள வந்து க்ரோ பண்ணுது, வளர்க்கிறது நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் கமா,
இம்ப்ரூவ்ஸ் திங்கிங். இம்ப்ரூவ்ஸ் திங்கிங்னா இம்ப்ரூவ்ஸ்ன்றது வேர்ப், இம்ப்ரூவிங் இம்ப்ரூவ்டு நம்ம மாத்திக்கலாம். திங்கிங்ன்றது ஆப்ஜெக்டா நம்ம வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா ஐஎன்ஜி வந்திருக்கு. இது நம்ம ஜெரண்ட் இன்ஃபினிட்டின்னு கூட நம்ம படிச்சிருப்போம். டு வந்தா என்ன, ஐஎன்ஜி வந்தா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கிராமர்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் இது. அப்போ இம்ப்ரூவ்ஸ் திங்கிங். அப்போ வந்து ஒரு நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய யோசனை, சிந்தனைன்னு சொல்லலாம், யோசனைன்னு சொல்லலாம். சிந்தனைன்றது ஒரு நார்மலான ஒரு வார்த்தை. யோசனைனா நம்ம எதையோ குறிச்சு யோசிக்கிறோம். யோசிக்கிறதுனா அது வேற திங்கிங். ஏதோ ப்ராப்ளத்தை குறிச்சோ இல்ல வேற ஏதாச்சும் குறிச்சு நம்ம யோசிக்கிறது பேரு, அது வேற பேரு. இந்த இடத்துல சிந்தனை தான் நம்மள கரெக்டான மீனிங்கா எடுத்துக்க முடியும். ஏன்னா வந்து இது கல்வியை பத்தி பேசுறாங்க. அப்போ சிந்தனை மேம்படுத்துகிறது. அடுத்து என்ன இருக்கு? கமா. அண்ட் இருக்கு. அண்டுக்கு பதிலா நம்ம என்ன இங்க யூஸ் பண்ணலாம்? மற்றும் நம்ம சொல்லலாமா? மற்றும் வாழ்க்கையின் ஏன் வாழ்க்கையின் நம்ம டெய்லி லைஃப், இங்கதான் நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட் வந்துருச்சு. நம்ம இந்த சப்ஜெக்ட் வச்சுதான் இந்த ஆப்ஜெக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணவே போறோம். நம்மளுடைய வாழ்க்கையில மற்றும் வாழ்க்கையின் சவால்கள் என்னத்தை நம்ம அங்க ஃபேஸ் பண்ண போறோம்? சேலஞ்சஸ். ஏன்னா இதுதான் மெயின் வேர்ப் இங்க. சவால்களை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்? டிசிப்ளின் ஒழுக்கம், கரேஜ் துணிச்சல், ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு எதிர்கொள்ற ஒரு திறன் நம்ம சொல்லலாம். சவால்களை எதோட நம்ம எதிர்க்க போகிறோம்? ஒழுக்கத்துடன் போட்டா அதோட முடிஞ்சிரும். ஏன்னா இங்க கண்டினியூயா வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஒழுக்கத்துடனும் அப்புறம் துணிச்சலுடனும் எதிர்கொள்ள உதவுகிறது. அவ்வளவுதான். இப்ப நம்ம படிப்போமா? கல்வி தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, சிந்தனையை மேன்மைப்படுத்துகிறது மற்றும் வாழ்க்கையின் சவால்களை ஒழுக்கத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ள உதவுகிறது. அப்போ நம்ம சென்டென்ஸ் படிக்க கரெக்டா இருக்கு. இங்கிலீஷ்ல education builds confidence, improves thinking and helps individuals face challenges with discipline, courage and responsibility in daily life. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு சென்டென்ஸை நம்ம ஈஸியா ஸ்பிளிட் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு ஈஸியா நம்ம எழுத வந்துடும். பட் எக்ஸாம் டைம்ல நம்மளுக்கு இவ்வளவு டைம் இருக்காது. இந்த 30 டேஸ்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன ஒரு 20 to 25 டேஸ்ல நம்மளுக்கு எக்ஸாம் வந்துடலாம். நம்மளுக்கு ஷோரா தெரியல. பட் இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சப்ஜெக்ட் வேர்ப் இதெல்லாம் எப்படி பிரிக்கிறது, எப்படி ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்றதுன்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு பார்ட் 2 வந்து எப்படி தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பேப்பர் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலை இங்கே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இதை டைப் பண்ணாலும் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.